ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு சார்பாக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்காக ஸ்டைஃபனோட கோச்சிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகேங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஜூலை 31 அப்படின்னு நம்ம லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது டேட்டை இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு மேஜரான ஒரு விஷயம். அவங்களோட வெப்சைட்டில் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் இவங்க எப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போடுறதுக்கும் லேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் ஆகா மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறத நினச்சிருப்பீங்க. என்னென்னா 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். நிறைய கமெண்ட்ஸும் வந்திருந்தது பார்த்துருந்தேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் என்னடான்னா, நீங்கள் ஒரு டவுட்ஸ் நிறைய அந்த கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். ஸோ அதில் மெயினாக சில டவுட்ஸ் தாங்க இருந்தது. டிஎன்சி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாமா, நான் எம்பிசி ப்ரோ நான் அப்ளை பண்ணலாமா, ஸோ எஸ்சி எஸ்டி ப்ரோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கம்யூனிட்டி நான் ப்ரோ நான் அப்ளை பண்ணலாமா, அதில் கொடுக்கல, என்னோடய கம்யூனிட்டியை டேரெக்டாக மென்ஷன் பண்ணல. பிசி ஓபிசி ஸோ எம்பிசி இந்த மாதிரி டிஎன்சி அப்படிங்கிறது டேரெக்டாக மென்ஷன் பண்ணல. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க இந்த மாதிரி நோமேடிக் அண்டு ட்ரைப்ஸு, அதே மாதிரி செமி நோமேடிக் ட்ரைப்ஸு, அதே மாதிரி டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸு இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. ஸோ இது நான் என்னோடய கம்யூனிட்டி அதுக்குள்ளே வருமா, நான் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இது நீங்கள் நம்மளோட கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும், போயிட்டு நீங்கள் டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படின்னு அடித்தாலும் சரி, இல்லை நோமேடிக் ட்ரைப்ஸ்னு அடிச்சிங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு வருங்க நம்மளோட கூகுளில். ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும், இல்லை அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களோட அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த நேம் அதில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு அதில் அந்த ஏரியாவில் எனக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு சப் கேட்டகரி இருக்கும்ல, ஸோ அது அந்த நேம் உங்களோட அந்த லிஸ்ட்டில் கவர்மெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வர்றீங்களா அப்படின்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி வந்தீங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ்குள்ளேயோ இல்லை நோமேடிக் ட்ரைப்ஸ்குள்ளேயோ நீங்கள் உங்களோட அந்த ஸ்பெசிஃபிக்கான சப் கேட்டகரி உள்ளே இருந்துச்சு அந்த லிஸ்ட்டில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். ஸோ நீங்கள் இல்லை, என்னோட நேம் அதில் இல்லை ப்ரோ, அதில் ஒரு 100-150 கிட்ட இருக்கும். ஸோ உள்ள சப்டிவிஷன், ஸோ அந்த நோமேடிக் ட்ரைப்ஸ்க்கு உள்ள, ஸோ அதில் என்னோடது இல்லை ப்ரோ, இந்த 3லையுமே நான் செக் பண்ணிட்டேன் இல்லை அப்படின்னா உங்களால் இந்த கோச்சிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு அடுத்து இவங்க ஒரு 1 மந்த்க்குள்ளே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யாருக்கு அப்படின்னா ஜென்ரலாக இருக்குங்க, பிசி ஓபிசி ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அது லாஸ்ட் இயரும் நடந்துச்சு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்னா ஓவராலாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த கம்யூனிட்டி மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஓவராலாக எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுதான் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களால் அப்ளை பண்ண முடியலன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம், இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க. ஸோ அதே மாதிரி அந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ணதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அதாவது இதில் ஒரு எக்ஸாம் நடக்கும். ஆக்சுவலாக எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி இருக்கும், நம்ம நான் முதல்ல ஒன்று எக்ஸாம் மாதிரி. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக நம்ம யூனிவர்சிட்டிக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெளியே சென்டர்ஸ் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உடனே ஒரு 10 நாளுக்குள்ளே லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆன்சர் கீயும் விட்டு உங்களுக்கு நேம் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மொத்தம் 100 சீட்ஸ் தான். ஸோ அந்த 100 சீட்ஸில் நேம் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், டேரெக்டாக நீங்கள் யூனிவர்சிட்டி போவீங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் உங்களுக்கான கோச்சிங்கும் ப்ளஸ் ஃபுட்டு, ஹாஸ்டல் அக்காமடேஷன் இதெல்லாமே தந்துடுவாங்க. ஸோ இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இது தஞ்சாவூரில் ஆக்சுவலாக நடக்கும். ஸோ இதை நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, இதுதான் மேஜராக இந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அடுத்து இவங்க வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் தள்ளி வரலாம், இல்லை சொல்ல முடியாது, நெக்ஸ்ட் வீக் கூட வரலாம். நான் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா நான் அடுத்து போடுறதெல்லாம் வந்துடும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஒர்க் இருக்குது, பார்க்க முடியல, அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தாராளமாக. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதுதாங்க இதை நான் சொல்ல வந்தேன். ஓகேங்க, பார்க்கலாம்.